சரி, இப்ப நான் நிறைவே என்னுடைய கருத்துக்களை சொல்லிடுறேன். நான் என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் பல நிகழ்ச்சிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 1969 8 வயசா இருக்கிற பொழுது எங்க ஊருக்கு நாங்க வசிக்கிற பகுதி கிராமத்துக்கு தேர்தல் பிரச்சாரம், ஒரு இடைத்தேர்தலுக்கு திமுகவுக்கு வாக்கு கேட்டு வந்தார். அன்றைக்கு அவர் நான் அந்த வேன்ல, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் புரட்சி தலைவர் வர்ற போது அந்த வேனை சுத்தி அந்த ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் சுத்தி வருவாங்க, பாதுகாவலர்கள்லாம் வருவாங்க. அப்ப அவர் வேன்ல ஏறி அவரோட கை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்று திருப்பி அவரால் 82ல இளைஞரணியில, இங்க கூட ஒரு தம்பி கேட்டார் நாங்கெல்லாம் எப்படி வர்றது அந்த மாதிரி. இளைஞரணியில கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளராக இணை துணை செயலாளராக அவரால் நியமிக்கப்பட்டேன். திருப்ப பல பொதுக்குழுவில் புரட்சி தலைவரோடு கலந்துகிட்டோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழுங்கிறது இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. அன்றைக்கு இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, இது மாதிரி அவர் திருப்பி திருப்பி கேட்பார், யாரெல்லாம் பேசுறீங்களோ பேசுங்கன்னு. 2 நாள் நடக்கும் தொடர்ந்து பொதுக்குழு. காலையில 10 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் 2 நாள் தொடர்ந்து நடக்கும். எல்லா கருத்துக்களையும் கேட்டுட்டு கடைசியா புரட்சி தலைவர் பேசுவார். அது மாதிரி தொடர்ந்து அந்த பொதுக்குழுக்கெல்லாம் அவரோட அட்டன் பண்ணியிருக்கேன். அதற்கு பிறகு 84ல சட்டமன்ற உறுப்பினராக அவரோடு பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால எந்த காலகட்டத்திலும் நாம் பயணிப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான். 2வது, பல பேர் சொன்னீங்க நீங்க கட்சி விட்டு போயிட்டீங்க திரும்ப வாங்க அப்படின்ட்டு. அது நான் கட்சி விட்டெல்லாம் போகல. அதாவது அந்த காவிரி மேலாண்மை வாரியத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்க தவறினால், அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த தவறினால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கூட ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படிங்கறத நான் ஒரு கருத்தை நான் சொன்னேன். அது இன்றைக்கு அந்த கருத்துல நான் உறுதியா இருக்கிறேன். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. நம்ம நாம நடக்க வேண்டிய பாதை என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது பாதை. அம்மா அவர்கள் எந்த வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்தினாங்களோ அந்த பாதை. இது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பு அல்ல. அப்ப இதை நான் பேசுறேன். ஒருவேளை முதலமைச்சருக்கு அன்னைக்கு ஏதேனும் அவருக்கு ஒரு சிக்கல்கள் இருக்கலாம் ஆட்சியில் இருக்கிறதுனால. அப்படி இருந்தா என் கூட வழக்கமா தொலைபேசியில் பேசுறவர் தான் எனக்கு போன் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி இருக்கு, இது என்னோட சொந்த கருத்துன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் சொல்லிட்டு போயிருப்பேன். ஏன்னா யாருக்கும் என்னால ஒரு சிரமம் வர்றதை நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எந்த விதமான வழக்கமா அதுக்கு முந்தைய நாள் கூட நான் ஓபிஎஸ் சந்திச்சுட்டு வர்றேன், முதலமைச்சரோட பேசிட்டு வர்றேன். ஆனா திடீர்னு அந்த ஒரு சில மணி நேரங்கள்ல என்ன கட்சியை விட்டு நீக்கினதாக அறிவிச்சாங்க. நான் மற்றவர்களை போல உடனடியா என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, அதனால நான் இந்த வேற கட்சிக்கு போறேன், அது மாதிரி எல்லாம் நான் எந்த முடிவும் எடுக்கல. நான் தொடர்ந்து இல்லை, நான் அதிமுக தான், இவங்க நீக்கினது தவறு, பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம ஒன்றும் அடிமை இல்லை, நம்ம தனித்துவத்தோட அதிமுக இருக்கணுங்கிற அந்த கருத்தை சொல்றாங்க. திரும்ப சில மாதங்களுக்கு பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன அவரோட வீட்டுக்கு அழைக்கிறார். நான் சென்று பார்த்தோம், பேசிட்டு அதை நான் உங்களை சேர்த்து அறிவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. திரும்ப 2-3 மாதங்கள் கழித்து பார்த்தேன், எதுவும் நடக்கல. திரும்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களது தம்பிய கட்சி விட்டு நீக்கினாங்க. அவர் திரும்ப சேர்க்கிற சமயத்துல ஓ பன்னீர்செல்வம் அதற்கு முதல் நாள் என்ன அழைச்சாரு. அப்ப நான் சொன்னேன், நம்ம கொஞ்சம் தனி இடத்துல சந்திக்கணும் அப்படின்னாரு. அப்பதான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தினகரனை ரகசியமா சந்திச்சு பேசினார் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அதனால நம்ம சந்திக்கிறதுனா பகிரங்கமா சந்திக்கலாம், நம்ம ரகசியமா சந்திக்கணுங்கிறது ஒண்ணு இல்ல, சொல்லுங்க கட்சி ஆபீஸுக்கே நான் வர்றேன், இல்ல தலைமைச் செயலகத்துக்கு நான் வர்றேன், சந்திப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். திருப்ப தலைமைச் செயலகத்துல மே மாசம் அந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க தலைமை செயலகத்துக்கு கொஞ்சம் வர முடியுமான்னு சொன்னாரு. நான் சென்று பார்த்தேன். அவர் அவருடைய அறைக்கு தான் நான் அழைச்சாருங்கிறதுல தான் நான் போனேன்.
அங்க போற பொழுது அவருடைய உதவியாளர் வந்து என்ன நேரம் முதலமைச்சர் அறைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்தாங்க. 9 அமைச்சர்கள். நான் பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே பல தடவை செய்திகளாக தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல வந்தது. அப்ப 9 அமைச்சர்கள் அங்க இருந்தாங்க. எல்லாரும் நின்று போட்டோ எடுத்துட்டாங்க. சோ அப்ப வந்து நம்ம கட்சியில தான் இருக்கிறோம், அந்த நீக்கத்தை ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய புரிதலாக இருந்தது. திரும்ப பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு முதலமைச்சர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சேர்ந்துட்டேன்னு சொல்றாரு, நான் சேர்த்திட்டதாக அறிவிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திரும்ப ஓ பன்னீர்செல்வம் என்கிட்ட பேசினார். இது மாதிரி வந்து ஆர்எஸ் பாரதி வந்து தலைமைச் செயலகத்தில் எப்படி கட்சி நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறார். அதனால முதலமைச்சர் அப்படி சொல்லி இருப்பாருன்னு சொன்னாங்க. சரி, அதனால தலைமை கழகத்துல நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரின்னு நான் அதற்கும் காத்திருந்தேன். ஆனா திடீர்னு வந்து டெல்லியில் என்னுடைய அந்த வழக்கு, அந்த அடிப்படை தொண்டர்களால அடிப்படை உறுப்பினர்களால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற அந்த வழக்கு வருகிற பொழுது அந்த வழக்கறிஞர் சென்னையில நான் முதலமைச்சரோடு சந்தித்து எடுத்துக்கொண்டு அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து நீதிபதி கிட்ட கொடுத்து, இவர் இந்த மாதிரி கட்சியில சேர்ந்துட்டோம்னு சொல்றாரு, இவர் ஒன்னும் சேர்த்தி நாங்க வந்து அறிவிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது எனக்கே வந்து ஒரு வியப்பா இருந்தது. திரும்ப என்கிட்ட வந்து நீங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்கினால் மட்டும்தான் உங்களை சேர்த்துப்பதாக உங்களை கட்சியில் இணைத்து அறிவிப்பாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து சொன்னாரு. நான் சொன்னேன், அடிப்படை உறுப்பினர்களால் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறது புரட்சி தலைவர் அவர்கள் இந்த கட்சியினுடைய கொள்கையை விதிமுறைகளை எழுதின பொழுது அதற்காக அமைக்கப்பட்டிருந்த குழு கொடுத்த பரிந்துரையை வாங்கி இந்த ஒரே ஒரு கிளாஸ் அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் எடுக்கணுங்கிறது அவர் கைப்பட எழுதிய விதி. அம்மா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2007ல மேலும் அதை வலிமைப்படுத்தி ஒரு திருத்தத்தை செஞ்சாங்க. அதாவது பொதுக்குழு என்ன முடிவுகளை வேணாலும் எடுக்கலாம், ஆனா பொதுச் செயலாளர் சம்பந்தமாக எந்த முடிவையும் பொதுக்குழு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி 2007ல அம்மா அவர்கள் வந்து அந்த திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப சசிகலா அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக பொதுக்குழுவால நியமிக்கப்பட்ட பொழுது நான் இந்த 2 விஷயத்தையும் புரட்சி தலைவர் அவர்கள் என்ன பைலால அவராக எழுதினார். அடுத்து அம்மா அவர்கள் 2007ல என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க, அதன் அடிப்படையில சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படல. 2வது புரட்சி தலைவர் வந்து ஏன் அந்த அடிப்படை உறுப்பினர்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாருன்னா, அடிமட்ட தொண்டர்களால் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுதுதான் அந்த அடிமட்ட தொண்டர்கள்ட்ட கருத்து கேட்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம காது கொடுத்து கேட்கணும், அவர்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கணும், அவர்கள் கருத்தை அறிந்து இந்த கட்சியினுடைய தலைமை செயல்படணும் என்பதற்காகத்தான் அவர் அதை செய்தார். இன்னொன்று, நாளைக்கு இப்ப பிஜேபி போலவோ அல்லது வேற தேசிய கட்சிகளை போலவோ அல்லது வேற யாராவது இப்ப பொதுக்குழு கிட்ட அந்த அதிகாரம் இருந்ததுன்னா பணபலத்தால ஒருத்தர் வந்து வேற ஒரு கட்சியாலேயோ அல்லது ஒரு நிர்பந்தத்தாலேயோ இயக்கப்பட்டு அவர்கள் இந்த கட்சியை வந்து கைப்பற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு திருத்தத்தை வந்து அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படலைன்னு சொல்லி நான் அந்த தேர்தல் ஆணையத்துல வழக்கு தொடர்றேன். சில மாதங்களுக்கு பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒரு தர்ம யுத்தம்ங்கிற பெயர்ல அதே கருத்தை வந்து வலியுறுத்தினார். நம்ம வந்து அவரோடு இணைந்து செயல்படுறோம். இணைந்து செயல்பட்டு விட்டு நான் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல சொல்றேன், இது மாதிரி நம்ம தனித்தனியா செய்யறது வந்து 89ல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு நான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது இயக்கம் பிளவுபட்டதுனால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, அதனால நம்ம அதுக்கு வழி கொடுக்க கூடாது, இந்த இயக்கம் ஒற்றுமையாக நடக்கணும்னு சொல்றேன். அப்ப அந்த சமயத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சந்திச்சு பேசுறாரு, இந்த கட்சியை வந்து ஒன்றுபடுத்துவதற்கு நீங்க தான் முயற்சி எடுத்து செய்யணும், நீங்க நினைச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் நினைச்சிருந்தேன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள பகையை கூட உருவாக்கிட முடியும். ஆனா அந்த நேரத்துல 2 பேர்த்துக்கிட்டே ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்து 2 பேரையும் ஒன்றாக சேர்த்து இந்த கட்சியை இணைக்கிற பணிகள்ல நான் வந்து செய்தேன். அப்படி இணைச்ச பொழுது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்க யாருகிட்டையுமே எந்த விவாதமும் செய்யாமல் யாருக்கும் தெரியாம அந்த திருத்தங்கள்ங்கிற பெயர்ல
அடிப்படை உறுப்பினர்களால இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறத எடுத்துட்டாங்க. அடுத்து அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த அதிகாரங்களை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற அளவுல வந்து இதை வந்து கொடுத்தாங்க. அப்ப முதலமைச்சர் அறையில நான் நத்தம் விஸ்வநாதன், மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், KP முனுசாமி, செங்கோட்டையன், CV சண்முகம், அது மாதிரி ஒரு 15 பேர் உட்கார்ந்து பேசுற பொழுது இந்த கருத்தை முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் வந்து இது தவறுங்க, 1.5 கோடி தொண்டர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் துரோகம். இப்ப இதுதான் இது சரி அப்படின்னா அப்ப சசிகலா அவர்கள் செய்தது சரின்னு ஆயிடும் இல்ல. பொதுக்குழு வந்து இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்க முடியும்னா அப்ப சசிகலாவுக்கு கொடுத்தது சரின்னு தானே ஆயிடும். அது மாதிரி வந்து வரக்கூடாதுங்க. நம்ம யார், நீங்களே வேணாலும் இருந்துக்கோங்க, OPS இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா அந்த உரிமை, அடிப்படை உறுப்பினர்களுக்கு இந்த கட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை நாம பறிக்க கூடாது. அது தேர்தல் நடக்குதோ நடக்கலையோ, ஒரு தம்பி கூட கேட்டார், இது மாதிரி 1.5 கோடி பேர் தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் சாத்தியமா, ஒரு தலைமை உருவாகணும் அப்படின்னு. அந்த தலைமை உருவாகிற வரைக்கும் 11 பேர் கொண்ட ஒரு குழு இந்த கட்சியை நியமிக்கிட்டுங்கிறது தான் 2017 செப்டம்பர் 2017 இந்த செப்டம்பர் 12ஆம் தேதி போட்ட அந்த பொதுக்குழுவுல தீர்மானம் இருக்கு. 11 பேர் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழு இந்த இயக்கத்தை வழிநடத்தணும். அப்ப ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமை உருவாகி வருகிற பொழுது அடிப்படை உறுப்பினர்கள் அந்த தலைவரை, கட்சியுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் நான் வந்து வலியுறுத்தி சொன்னேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரே சிறப்பாக செயல்பட்டால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. நான் அதிமுகவில் புரட்சி தலைவர் வழியில இந்த கட்சி நடக்கணும், அம்மா வழியில இந்த கட்சி வழியில நடத்தப்படணும் தான் சொல்றனே ஒழிய, நான் பகிரங்கமா சொல்ல முடியும், எந்த இடத்துலையும் எனக்கு இந்த பதவி கொடுங்க, எனக்கு இது வேணும், இல்ல அரசாங்கத்தில் இந்த சலுகை எனக்கு வேணும்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சர்கள்ட்டையும் நான் இடத்துல பேசுறது இல்லை. அம்மா அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏதாவது பிரச்சனைனா நான் அவங்கள்ட்ட கடிதம் கொடுப்பேன். கடிதம் கொடுத்தா இங்க கூட ஒருத்தர் சொன்னாரு, சுரேஷ் அருணாச்சலம் சென்னையில இருந்து முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்த எந்த வேலையும் நடக்கிறது இல்லைன்னு. நான் அம்மா கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா 24 மணி நேரத்தில் அந்த அதிகாரி நம்மள தொடர்பு கொள்வார். அப்படி நடந்திருக்கு. நீங்க வந்து அம்மாட்ட ஒரு மனு கொடுத்திருக்கீங்க, அதை இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த உத்தரவுகள் வந்து வரும். அது மாதிரி அந்த தொண்டர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அவர்களது கருத்துக்களை, அவர்களது பிரச்சனைகளுக்கு செவிமடுத்துகிற ஒரு தலைமை தான் வேணும். அதைத்தான் நம்ம வந்து சொல்றோம். அதே போல அதனால எந்த காலகட்டத்திலையும் நம்ம அதிமுக தான். அதே போல கட்சியில வந்து ஒரு தம்பி சொன்னாரு, உங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படிங்கறத வந்து சொன்னாரு. நீங்க admk.org.in அதுல போங்க. அது வந்து நம்முடைய இணையதளம். அது வந்து அம்மா அவர்கள் மறைந்த உடனே இந்த இணையதளத்தினுடைய அந்த பெயர் வந்து ஏலத்துல வந்தது. அதை நான் எடுத்து அதிமுகல அடிப்படை கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான், அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கிற அந்த பொதுச் செயலாளர் தேவை அப்படிங்கறத போட்டு அதுல அந்த பொதுச் செயலாளர் தேர்தலை வலியுறுத்துகிற KC பழனிசாமி அவர்களது கோரிக்கையை ஆதரிக்கிற அந்த வாசகங்கள் எல்லாம் வரும். அதுல ஒரு டெம்பரவரி ஒரு அடையாள சீட்டு, உறுப்பினர் அட்டை வந்து உங்களுக்கு வந்து வரும். நிச்சயமாக அந்த அட்டை இருக்கிற எல்லோருக்கும் எதிர்காலத்துல நாம அதிமுக தான், இன்னைக்கும் என்றைக்கும் அதிமுக தான். இதை நம்ம எடுத்துட்டு இதையும் வச்சுக்கங்க. கூட அதிமுக உறுப்பினர் அட்டையையும் நாம் போராடி பெறுவோம். எதுக்காக வந்து அந்த உறுப்பினர் அட்டை, அந்த அடையாள சீட்டு கூட நம்ம கொடுக்கிறோம்னா, இவர்கள் இன்றைக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த வழக்கு அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். உடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு வேண்டிய ஒரு 100-200 பேர் அளவுக்கு மட்டும்தான் அந்த உறுப்பினர் அட்டையை கொடுத்திருக்காங்க. நீங்க அம்மா அவர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல போய் யாரு வேணாலும் உறுப்பினராக சேரலாம். புரட்சி தலைவர் காலத்துல 10 லட்சம் பேர் இருந்த உறுப்பினர்கள் அம்மா அவர்கள் காலத்துல 1.5 கோடி பேர் ஆனாங்க.
எப்படி ஆனாங்க? ஆன்லைன்ல யார் விருப்பப்பட்டாலும் போய் சேர்ந்துக்கலாம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. நீங்க உறுப்பினராக ஆகணும்னா நீங்க உங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்து வேண்டாம்னு சொல்லி அந்த பகுதியில் ஒருத்தர் நினைத்தா தடுத்துருவார். ரெண்டாவது, நீங்க உறுப்பினர் ஆகணும்னா அந்த எம்எல்ஏக்கு கைத்தடியா இருக்கணும், அந்த அமைச்சருக்கு நீங்க காசு வாங்கி கொடுக்கிறவராக இருக்கணும். இது எதுக்கு சொல்றேன்னா, அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை விநியோகிக்கப்படுகிறது. அதை தடுப்பதற்கு பல இளைஞர்கள் நாங்க அதிமுக சேர்த்துக்கிறோம் சொல்றாங்க. ஆனா அப்படி வரவங்களை சேர்த்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகளை இவர்கள் எடுப்பதில்லை. அதனால யாரெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த admk.org.in அந்த வெப்சைட்ல போய் உங்க விவரங்களை நீங்க பதிவு செய்தீர்கள் என்றால் அது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான உறுப்பினர் அட்டை இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார். ஆனால் நம்ம தான் அதிமுகவுடைய அதிகார மட்டமாக எதிர்காலத்தில் உருவாகும். அதிமுகவில் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய ஒரே கோரிக்கை, நம்ம தினகரனை போல வேற கட்சி ஆரம்பிச்சு ரெட்டலையை தோற்கடிக்கணும், அதிமுகவுக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிறது அல்ல. அதிமுகவில் அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைவர் உருவாகி வரணும், ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், ஒரு அந்த கொடி பிடிக்கிற தொண்டர் கருத்துக்களை கேட்டு செயல்படுகிற ஒரு பொதுச் செயலாளர் வேணும். அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கோரிக்கை. மற்றபடி நம்ம அதிமுகவில் தான் இருக்கோம். அதிமுக வெற்றிக்கு தான் நம்ம பாடுபடுவோம். ஒரே இது, இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தன் கைக்குள்ள வைத்திருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. அவர் என்ன நீக்கினார், நான் என்னால எதிர்த்து நிக்க முடியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சிக்குள்ள வந்தது 88ல புரட்சி தலைவர் காலத்துல, 80களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கொலை வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைது செய்தார். அதற்கு பிறகு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் இருந்து பஞ்சாயத்து பேசி அந்த தீர்ப்பு அவருக்கு எதிராக வராம அவரை காப்பாற்றி விட்டார்கள். அதனால புரட்சி தலைவரால கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் மிரட்டாரு, அவர் இன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு, அவர் மிகுந்த பணபலத்தோடு இருக்கிறாரு, அவருக்கு பிஜேபியுடைய அரசாங்கம் ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக புரட்சி தலைவரால இப்ப இன்றைக்கு நம்மளாம் எப்படி பேசுறோமோ இது போல புரட்சி தலைவரோடு மிக நெருக்கமாக இன்றைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்ல முடியும். எல்லாரும் நம்ம தொப்பி வச்சு கண்ணாடி போட்ட தலைவரை தான் பார்த்திருப்போம். நான் அவரை தொப்பி இல்லாம, கண்ணாடி இல்லாம, சட்டை இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற மூத்தவர்கள் முதியவர்கள் அமர்ந்து இருப்பாங்க பாருங்க, அது போல அவரோட நான் பக்கத்துல தனிமையில உட்கார்ந்து நான் பேசிட்டு இருந்திருக்கிறேன். நான் உள்ள அவரை பார்க்கிற பொழுது கதவை திறந்து வச்சுட்டேன், சாத்தல. அப்போ இன்றைக்கு அவர் ஒரு முக்கியமான ஆளு. அவர் உள்ள பார்க்கிறாரு, அவருக்கு நான் தான் தெரிகிறேன், என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற புரட்சி தலைவர் அவருக்கு தெரியல. என்ன பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏங்க காங்க எம்எல்ஏ தலைவர் புறப்பட்டு இருக்காருங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இவர் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அவருக்கு தெரியல. நான் கையை ஆட்டுறேன், ஏ போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவர் என்னை பார்த்துட்டு சிரிக்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தோடு இருந்து அவரால் உருவாக்கப்பட்ட நான் செயல்பட நினைப்பது என்பது அவர் காட்டிய வழியில நீங்க ஒரு பொதுச் செயலாளர் எடுங்க. அது இந்த அடிப்படை தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாலும் சரி, சசிகலாவை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஓ பன்னீர்செல்வத்தை ஏத்துக்கிட்டாலும் சரி, இன்னொரு குப்பை சுப்பை யாரை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு நான் தயார். ஆனால் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில இருந்து, அம்மா அவர்கள் உறுதிப்படுத்திய வழியில இருந்து இந்த இயக்கம் விலகி செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு கேசி புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கேசி பழனிசாமி கேட்கலன்னா வேற யார் கேட்பா? என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் அவருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 45 வயசு வித்தியாசம். அப்ப என்னையெல்லாம் அவர் உருவாக்கி விட்டதே எதிர்காலத்தில் இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது அவர் சார்பாக நின்று போராடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உருவாக்கி இருக்கிறார். அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்ல தான் நான் இன்றைக்கு இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு அரசாங்கம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நேற்று கூட பார்த்திருப்பீங்க, திரு பொன்முடி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் நியூஸ் 7 தொலைக்காட்சியில. அதுல பெரியார் படத்தை மறைச்சு
உதயநிதி படத்தை வச்சிருக்காரு. பெரியார் படத்தை மறைச்சு உதயநிதி படத்தை வச்சு திரு பொன்முடி அவர்கள் நியூஸ் 7ல நேத்து வியூகம் நிகழ்ச்சியில ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஆனா கலைஞர் என்ன சொல்லி இருப்பாரு? திராவிட முன்னேற்ற கழகம் சங்கரமடம் அல்ல, வாரிசுகளுடைய அடிப்படையில தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி இருப்பார். சோ அப்படிப்பட்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. சரி, அப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கொரோனா எப்பங்க ஒளியும்னா அது கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அந்த காமெடி பேச்சுகளை நாம சகிச்சு கொள்ள முடியாது, நாம அதை ஏத்துக்க முடியாது. குறைந்தபட்சம் நமக்குள்ளையாவது இருக்கிற தவறுகள் சுட்டிக்காட்டப்படணும். நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா 30 பேர் பத்திரிகை நடத்துவாங்க. நீங்க முழுக்க அண்ணா காலத்துல பாத்தீங்கன்னா அண்ணா அவருக்கு அடுத்த 50 தலைவர்கள் சொல்லி அந்த திராவிட கட்சியில தலைவர்களை அவர் உருவாக்கினார். அப்ப 30 பேருக்கு மேல தனித்தனியாக பத்திரிகைகள் நடத்துவாங்க. இன்றைக்கு எப்படி நம்ம வெப்சைட் இப்ப நம்ம இது மாதிரிலாம் செய்யறோமோ இது மாதிரி அன்றைக்கு பத்திரிகைகள் தான் இருந்தது. 30 பேர் நடத்துனாங்க. அண்ணா மட்டும்தான் அதை நடத்தணும், அவர் மட்டும்தான் இதுக்கு உரிமையாளர், வேற யாரும் இதை செய்யக்கூடாதுன்னு யாரையும் தடுக்கல. எல்லோரையும் அவர் உற்சாகப்படுத்தி செய்யுங்க, எல்லோருமே கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தானே செய்யறீங்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் கொண்டு போனார். ஆனா கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த முரசொலியை தவிர போட்டியாகவோ அல்லது இணையாகவோ வேறொரு பத்திரிகைகள் அந்த கட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா புரட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அண்ணாவுடைய பெயர்ல அண்ணாவுடைய வழியில இந்த கட்சியை நடத்தினார். அவர் காலத்திலையும் 10 பேர் அந்த கட்சி பத்திரிகைகளை நடத்தினாங்க. அதே போல அந்த ஆட்சியை நிர்வாகம் பண்ணுவதற்கு மக்களது தேவைகளை உணர்ந்தவர்கள், தொண்டர்களது கருத்துக்களை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறவங்க, அரசாங்க அதிகாரிகளை ஒரு நல்லா வழி நடத்துறவங்க, அதே மாதிரி அரசாங்கத்துடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறவங்க, மத்திய அரசாங்கத்தோடு போராடி பெறவங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா காளிமுத்து இருப்பாரு, காங்கிரஸ் கட்சியோட நம்ம கூட்டணி, ஆனா காளிமுத்து கடுமையாக காங்கிரஸ் தாக்கி பேசுவார். புரட்சி தலைவர் ஒன்னும் சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு கட்சி என்று வருகிற பொழுது தலைவராக புரட்சி தலைவர் அவருக்கு கீழே இருக்கிற பல கருத்துக்களை கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பார். காங்கிரஸ் பத்தி எதிர்த்து பேசணுமா அதை காளிமுத்து தான் பேசுவார். அதுபோல அரசாங்க நிர்வாக விஷயங்களா பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் செய்வாரு. திராவிட பாரம்பரியமா நாவலர் நெடுஞ்செழியன் தான் அதை பத்தி பேசுவார். அது மாதிரி இது மாதிரி ஒரு கை தட்டி ஓசை வராது, எல்லோரும் சேர்ந்து இணைந்து அதை நடத்துறதுனாலதான் புரட்சி தலைவர் அவர்கள் தோற்கடிக்கப்பட முடியாத மாபெரும் சக்தியாக தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் அன்றைக்கு விளங்கினார். அதே போல இன்றைக்கு நீங்க அதே இது 96க்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களது தலையீட்டுல இன்றைக்குனா இது நமக்குள்ள பேசுறத நம்ம கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசலாம். அதாவது சசிகலா அவர்கள் காலத்துலதான் இந்த கட்சியில இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா பர்சன்டேஜ் போட்டு வாங்க தெரியும். கரெக்டா இப்போ ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, கட்சியில நீங்க வேலை செஞ்சீங்களா அதுக்கு எவ்வளவு கூலி அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களை கூலிக்காரங்களை ஆக்கி நிறைய லஞ்சம் வாங்குறது, பிரிச்சு பர்சன்டேஜ் போட்டு அதிகாரிகளுக்கு இவ்வளவு, அந்த பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு, கொடி கட்டுறவங்களுக்கு கூலி, இந்த நடைமுறையை தான் இவர்கள் செய்தார்களே ஒழிய அது என்ன ஆயிடுச்சுன்னா அம்மா அவர்கள் காலத்துல அரசாங்கத்தை நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு டீம் அது அம்மா கிட்ட மட்டும் டைரக்டா பேசுவாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய விஷயங்களை பார்க்கிறதுக்கு தனியா ஒரு டீம் அது அம்மா அவர்கள்ட்ட தான் பேசுவாங்க. ஒரு கொள்கை முடிவுகளை எடுக்கிறதுக்கு தனியா ஒரு டீம் கூட சசிகலா அவர்கள், இது திரு எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் போன்றவர்கள். அப்ப இந்த டீம்ல இருந்த வேலைகள்லாம் என்னன்னா இவர்கள் அம்மாவுக்கு தெரியாம இவர்கள் அந்த பணம் வாங்குறது, பணம் டிஸ்பர்ஸ் பண்றது, இவர்களுக்கு தெரிஞ்ச வேலையே ஒண்ணுதான். இன்றைக்கு நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க, யாராவது சார் இந்த அமைச்சர் மிகுந்த நிர்வாக திறமை உடையவருங்க, ரொம்ப நல்ல முறையில் இந்த அரசாங்கத்தை நடத்திடுவாருங்க, அல்லது தன்னுடைய துறையை செய்வாருங்க அப்படின்னு சொல்லுங்க. யாரையாவது ஒருத்தரை கை காட்டுங்க பார்க்கலாம். யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாம் கூட இருக்கிற பூரா கமிஷன் வாங்குறவன், காசு பிரிச்சு கொடுக்கிறவன், இவ்வளவுதான்.
ரெண்டாவது அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஏன் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்து கெட்ட பேர் வருது? இப்ப நேற்று இவர் வந்து எல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம், கடவுளுக்கு தான் தெரியும் இன்றைக்கு கொரோனா போகும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சு அல்ல. நீங்க வந்து 65, 66 காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துல மக்கள் வந்து பசி பட்டினியில வாடினாங்க. ஆனா அந்த பஞ்சத்தை விட மக்கள் அதிகமா பாதிச்சது அன்றைய அமைச்சர்களது பொறுப்பற்ற பேச்சு. அந்த பொறுப்பற்ற பேச்சுன்னா அரிசி கிடைக்கலன்னா என்ன, எல்லாரும் வந்து எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி உணவு அமைச்சர் சொன்னார். அதே போலதான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவத்சலம் அவர்களும் சில கருத்துக்களை வந்து சொன்னார். அதனாலதான் காங்கிரஸ் 55 ஆண்டு காலம் ஆகியும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியல, அல்லது ஒரு ஒரு பெரிய சக்தியா அவர்கள் வந்து நிக்க முடியல. அது போன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு தொய்வு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்துடக்கூடாது. இன்றைக்கும் இவ்வளவு குறைகளை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் சொன்னாலும் கூட, அவர்களை பற்றி சொன்னாலும் கூட, ஓபிஎஸ் பற்றி சொன்னாலும் கூட, நம்ம இருக்கிறது என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இணைந்து செயல்பட தயாரா இருக்கிறோம். ஏன்னா இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுக்கு இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கும் நிறைய கெட்ட பேர் வரணும். இதை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையில அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்க? திமுகவுக்கு கெட்ட பேரு. ஆனா திமுக ஆட்சிக்கு வர்றது பெரும்பான்மையானவர்கள் விரும்புவது இல்லை. ஏன்னா கட்ட பஞ்சாயத்து, குடும்ப ஆட்சி இது மாதிரி இருக்குங்கிற அந்த விருப்பம் இருக்கிறது இல்லை. ஆனால் இதனால பாதிக்கப்பட்டவங்க அதிமுக அரசாங்கத்தில் இருக்கிற அதிருப்தியில மக்கள் அவர்களுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில திமுக இருக்குது. பிஜேபி என்ன நினைக்குது? இந்த சூழ்நிலைகள்ல திமுக அதிமுக ரெண்டு பேருமே வீழ்ந்து விடுவார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சி திரு ரஜினிகாந்த் போன்றவர்களை போல அவர்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு ஆட்சியை, அல்லது திரு ரஜினிகாந்த் அவர்களது தலைமையில ஒரு 3வது அணியினுடைய ஆட்சியை அவர்கள் வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இந்த முறை நம்ம 10 வருஷம் தொடர்ச்சியா அமைச்சர்களா இருந்துட்டோம், இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சுன்னா பை டிஃபால்ட் அடுத்த முறை அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லி நினைக்கிறாங்க. எதிர்காலம் வந்து அப்படி இல்லை. நீங்க அம்மா அவர்கள் வந்து 96ல அதே மாதிரி வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பணம் இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மக்கள் அதிருப்திக்கு முன்னால ஏன் 96ல பர்கூர்ல அம்மா தோற்கலையா? வெறும் 2-3 சீட்டு மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வந்தது. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்ப அம்மா ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல ஒரு பீரியடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டதற்கு பிறகு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அன்றைய காலகட்டம் வேற. 96க்கு இன்னைக்கும் 25 ஆண்டு காலம் ஆயிருக்கு. அன்னைக்கு 96ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி அப்படின்னா அந்த சன் நியூஸ் ஒரு 1-2 தொலைக்காட்சிகள் தான் வந்து இருந்தது. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. காலையில தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் வந்து ஒரு காவேரி வர்ற தண்ணியில அந்த ஒரு கரை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 10 நிமிஷத்துல அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒருத்தர் சென்னையில ஒரு பத்திரிகையாளருக்கு சொல்றாங்க. அந்த பத்திரிகையாளர் டிவி சேனல்களுக்கு சொல்றாங்க. 10வது நிமிஷத்துல புதிய தலைமுறையில் அது பிரேக்கிங் நியூஸா வருது. அப்ப உடனே வந்து அதாவது செய்திகள் வந்து உடனுக்குடன் போய் பரிமாறப்படுது. ரெண்டாவது, இதுக்கு முன்பு இருந்தது போல அந்த தொண்டர்களும் சரி மக்களும் சரி, நீங்க என்ன தவறுகள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே என்கிட்ட சொல்லுவார், அம்மா இருக்கிற காலத்துல பல அமைச்சர்கள் அவர் சொல்ல அவர் உள்பட ஏதோ அங்கங்க கொஞ்சம் பணம் காசு ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம செய்யற தவறுகள் வந்து இந்த கட்சியை பாதிக்காது. அம்மா அப்படிங்கிற அந்த மாபெரும் சக்தி இந்த கட்சியை வந்து ஆளுகிற கட்சியாக கொண்டு வந்துருவாங்க. அதனால ஆனா எதிர்காலம் அப்படி இருக்காதுன்னு தான் சொன்னாரு. ஆனா அவரே இணைஞ்சதுக்கு அப்புறம் அதுபடி இருக்கிறாரான்னா தெரியல. அப்ப இவர்கள் செய்கிற நடவடிக்கைகள்ல இந்த கட்சி பாதிக்கப்பட்டு விடக் கூடாது அப்படிங்கறத. அப்படின்னா நம்ம என்ன புது கட்சி ஆரம்பிக்கிறோமா இல்ல இந்த கட்சிக்கு போட்டியா இருக்கிறோம்னா அல்ல. நம்ம அதிமுகவை வலிமைப்படுத்துகிறோம், அதிமுகவில் தான் இருக்கிறோம். நிச்சயமா இன்றைக்கு இல்லைனாலும்
கூடிய விரைவில் அதிமுகவுடைய தலைமையை அடிப்படை தொண்டர்கள் தீர்மானிக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்குவோம். அது தேர்தலுக்கு முன்பாகவோ தேர்தலுக்கு பின்பாகவோ ஒத்துழைத்தால் வருகிற தேர்தலுக்கு முன்பாகவே அதை நம்ம நிறைவேற்றி காட்ட முடியும். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வர முடியும். அதாவது ஒரு கட்சி என்று வருகிற பொழுது தன்னுடைய நலன்களை பார்க்காம கட்சியினுடைய நலனை முன்னிறுத்தி கட்சி வெற்றி பெற வேண்டும். அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக வருகிற தேர்தலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். ஒருவேளை மாற்று தலைமை அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாத தொண்டர்களது நம்பிக்கையை பெற்ற மக்களது ஆதரவை பெற்ற ஒரு தலைமை உருவாச்சுன்னு வச்சுங்க. அப்படி வருகிற பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மூன்றாவது இன்னொரு கட்சியை ஆரம்பிக்க மாட்டார். பாரதிய ஜனதா கட்சியே கூட என்ன செய்யும், திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்காக எல்லா மாற்று சக்திகளும் இந்த மூன்றாவது அணின்னு பேசுறவங்க தேசிய கட்சிகள் எல்லாருமா சேர்ந்து சரி ஒரு சரியா செயல்படல, எடப்பாடி பழனிசாமி வேண்டாங்க, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாகிற பொழுது எல்லாரும் அந்த தலைமையை ஆதரிப்பாங்க. நமக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நான் அதிமுகவுக்கு வரல. எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் மீண்டும் அமர்வதை தான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். உங்களுக்கு அந்த உறுப்பினர் சீட்டு வேணும்னா அந்த admk.org.in அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். நாம தனி அணி இல்ல, நம்ம அதிமுகவுடைய அங்கம் தான். என்றைக்கு இருந்தாலும் நம்ம தான் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து தான் நம்ம பயணிப்போம், பன்னீர்செல்வத்தையும் சேர்த்து தான் நம்ம பயணிப்போம். ஆனால் ஒரு பன்னீர்செல்வமும் ஒரு எடப்பாடி பழனிசாமியும் செய்கிற தவறுகள் இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை பால்படுத்தி விடக் கூடாது. இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை இந்த கட்சியை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களது நம்பிக்கையை மரியாதையை சீர்குலைத்து விடக் கூடாது. மீண்டும் வருகிற தேர்தலில் அம்மா அவர்கள் கனவு கண்டதை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் எப்படி தோற்கடிக்கப்பட முடியாத சக்தியாக அதிமுக விளங்கியதோ அதுபோல இந்த கட்சியை உருவாக்குறதா நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில தான் புரட்சி தலைவர் வழியில எல்லா அடிப்படை உறுப்பினர்களிடத்திலும் நம்ம இது போல பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இந்த மாதிரி ஜூம் இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு கருத்து சொல்லி இருக்கிறாங்க. 10,000 பேர் நான் டார்கெட் வச்சிருக்கிறேன். நிச்சயமாக இப்ப இன்னைக்கே கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இந்த இதுல அவங்களால கனெக்ஷன் ஆக முடியறது இல்லை. அப்புறம் இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு. தொண்டர்களது ஏகோபித்த வரவேற்பு இதுக்கு இருக்கு. தொண்டர்கள் இதை விரும்புறாங்க. சென்ற வாரத்தில் கூட ஸ்டாலின் ஒரு தம்பி பேசியிருப்பார். நீங்க எல்லாம் அந்த சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. எல்லா அதிமுக தொண்டர்களது மனக்குமுறலுக்கும் நம்ம வடிகாலா இருக்கணும். யாரும் அதிமுக தவிர அதனால நான் திமுக போயிடுறேன் வேற கட்சிக்கு போயிடுறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. அதிமுக தான் நம்ம கட்சி. வருகிற தேர்தல் இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். கலந்து கொண்டு கருத்துக்கள் சொன்ன உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். வணக்கம்.